வணக்கம். காதலுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு காதலும் ஒரு மொழியை தேடுதுங்க. சில காதல் வார்த்தையில் பிறக்குது, சில காதல் பார்வையில் மலருது, சில காதல் புன்னகையில் தொடங்குது. இந்த கதை ரெண்டு இதயங்கள் சந்தித்த கதையல்ல, ஒரு உலகத்தை இன்னொரு புரிந்து கொள்ள முயன்ற கதை. கைகள் பேசின, இதயங்கள் கேட்டன, வார்த்தைகள் இல்லாத இடத்தில் காதல் தான் மொழியை கண்டுபிடிச்சிதுங்க. Thanks. அந்த ஒரு சந்திப்புக்கு பின்னாடி தினமும் அதே நேரம் அதே பார்க்கல ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அவங்க வார்த்தைகளால பேசிக்கல, ஆனா அவங்க பார்வைகள் மட்டும் பேசிச்சு. நாட்கள் செல்ல செல்ல அந்த மௌனம் ஒரு அழகான நட்பா மாறுச்சு. ஒரு நாள் அந்த மௌனத்தை உடைச்சு பேச நினைச்ச அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்ன தானே தேடிட்டு இருந்தீங்க? ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கூல் ஃப்ரெண்டை சடனாக மீட் பண்ணியிருந்தேன். அதான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவனால தான் இன்றைக்கி ஜாகிங் பண்ண முடியல. பட் நீங்கள் பண்ணுறத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். தட்ஸ் ஆல். செக், நான் ஒருத்தன் என்னை இன்ட்ரோ கொடுக்காமே பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் மனோ, ஒர்க்கிங் இன் HCL TL ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், பெருங்குடி பிரான்ச். உங்கள் பேர்? என்னோட பேர் ரம்யா. இல்ல, புரியல. சைன் லாங்குவேஜ் தெரியுமா? டேய் மனோ, எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் வா. 2 minutes டா. ஏங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்கு, நான் கொஞ்சம் போகணும். பாய், அப்புறம் மீட் பண்ணலாம். ரம்யாவுக்கு பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மனோவுக்கு அது பெரிய அதிர்ச்சியாக தாங்க இருந்துச்சு. எனக்கும் ஒரு சின்ன அதிர்ச்சி தான். ஆனால் அடுத்த சில நாளாக மனோ பார்க்குக்கே வரலங்க. தன்னால் பேச முடியாதுங்கிறதால தன்னை தவிர்க்கிறானோ அப்படின்னு ரம்யா நினச்சா. அவளுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அவள் நினச்சது தப்புன்னு நிரூபிக்க ஒரு நாள் மனோ அவள் முன்னாடி வந்து நின்னான். ஹாய். ஹலோ ஹலோ, இருங்க ஒரு நிமிஷம்.
ஹலோ, நான் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. ஏங்க நில்லுங்க. என்னங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க? என்னங்க கூப்பிட போயிட்டே இருக்கீங்க? எனக்கு உண்மையாகவே அன்றைக்கி ஒர்க் இருந்துச்சுங்க. சாரிங்க, நீங்கள் அன்றைக்கி பேசுனது எனக்கு புரியல. நான் சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலான்னு தான் போயிருந்தேன். நான் கொஞ்சம் டியூப் லைட்டுங்க. அதான் நான் இதை கற்றுக்கவே எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. சைன் லாங்குவேஜ் தெரியுமா? ரம்யா, ஐ லவ் யூ. ரொம்ப நாளாக சொல்லணும்னு இருந்தேன். இப்போ தான் டைம் கிடச்சிது. இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதில் நம்ம 2 பேருக்கும் செட் ஆகும்னு தோணுச்சு. உனக்கும் என்னை பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் சொல்லு. நீ சொன்னா உங்கள் வீட்டுக்கு கூட வந்து நான் பேசுகிறேன். தன்னோட காதலை ரம்யாட்ட சொல்லிட்டான் மனோ. ஆனால் அவள்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அடுத்த சில நாட்களில் ரம்யா பார்க்குக்கு வரல. அவள் வராதனால அவளை இல்லாமல் மனோவை வாட்ட தொடங்குச்சுங்க. தான் சொன்னது தவறாக போயிருச்சோ, அவளை காயப்படுத்திட்டோமோ அப்படின்ற குழப்பத்தோட வருத்தத்தோட நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தான் மனோ. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ரம்யா வந்தான். அன்றைக்கே பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன்ல. நீ என் கூட பேசி பழகின்ற நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி. மனு, இதுக்காக தான் என்னால் ஒரு வாரம் வர முடியல. இது புதுசாக லான்ச் ஆயிருக்கிற வாக்கல் சேலஞ்ச் பீப்புளுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட சாஃப்ட்வேர் அண்ட் டிவைஸ். இது என் வாக்கல் மூமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் என்ன சொல்கிறேங்கிறத அப்படியே சொல்லும். அதுவும் என் சின்ன வயசு வாய்ஸை ஏஐ மூலமாக பண்ணியிருக்கு. நீ என் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்ட, அதே எஃபர்ட்டை நானும் போட்டால் தானே ஈக்குவலாக இருக்கும். இல்லை, சும்மா ஒன்றில் பாதின்னு நானும் சொன்னா அது எப்படி ஈக்குவாலிட்டி ஆகும்? இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வாரம். இப்போ சொல்கிறேன். ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ.